தங்கவயல் மஸ்கும் வார்டு ஒரு அரசு பள்ளி. அங்கு படிக்கும் 78 மாணவர்கள். அவர்கள் கனவுகள் பெரியவை. ஆனால் அந்த கனவுகளை தொடங்க விடாமல் ஒரு சிறிய குறை: இன்வெர்டர் இல்லாமை. ஸ்மார்ட் வகுப்பு வந்தது, கணினி இருந்தது, டிஜிட்டல் திரையும் இருந்தது. ஆனால் மின்சாரம் போனால் கல்வி நிற்கும் நிலை. மாணவர்களின் முகங்களில் ஏமாற்றம், ஆசிரியர்களின் குரலில் வலி. இந்த நிலையை நேரில் பார்த்தார் மஸ்கம் வார்டு சரவணன், முன்னாள் கவுன்சிலர் சரவணன். ஸ்மார்ட் வகுப்பு ஏன் தொடங்கவில்லை என்று அவர் கேட்டார். இன்வெர்டர் இல்லை சார் என்றனர். அந்த நிமிடம் அவர் யோசிக்கவில்லை, தாமதிக்கவில்லை, அனுமதி தேடவில்லை. அவர் பார்த்தது மாணவர்களின் எதிர்காலம். உடனடியாக தனது முயற்சியில் இலவசமாக இன்வெர்டர் பெற்று தந்தார். அன்று பள்ளிக்குள் ஒரு சாதனம் மட்டும் வரவில்லை, ஒளி வந்தது, கல்வி ஓடியது, கனவுகள் உயிர் பெற்றது. பதவி இல்லாவிட்டாலும் பொறுப்பு கொண்ட மனிதன், விளம்பரம் இல்லாவிட்டாலும் மாற்றம் செய்த தலைவர். முன்னாள் கவுன்சிலர் சரவணன் செய்த இந்த செயல் ஒரு உதவி அல்ல, இது ஒரு தலைமுறை. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் சரவணா, எக்ஸ் கவுன்சிலர், மஸ்கம் வார்டு. ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன். அதாவது மஸ்கம் கவர்மெண்ட் ஸ்கூல் வந்துட்டு ஸ்மார்ட் ஸ்கூலாக டெவலப் ஆச்சு. அந்த ஸ்மார்ட் ஸ்கூல் சேங்ஷன் ஆகியும் வந்துட்டு ஸ்கூலில் இன்னும் அவங்க ஸ்டார்ட் பண்ணாத இருந்தாங்க. என்ன ரீசன்னா, ஸ்கூலில் வந்துட்டு இன்வெர்டர் இல்லை. அதாவது எங்கள் வார்டில் ப்ரைமரி ஸ்கூல் இருக்குது, கவர்மெண்ட் ப்ரைமரி ஸ்கூலு. அந்த ஸ்கூலில் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 78 பேர் படிக்கிறாங்க. ஸ்கூலுக்கு வந்துட்டு ஆல்ரெடி ஸ்மார்ட் கிளாஸ் வந்துட்டு எப்சன் கம்பெனிலேருந்து ஸ்பான்சர் பண்ணாங்க. ஆனால் ஸ்பான்சர் பண்ணியும் அந்த ஸ்கூலில் வந்துட்டு அது ரன் பண்ண முடியல. என்ன காரணம்னா, ஸ்கூலில் இன்வெர்டர் இல்லை. ஸ்கூல் மாஸ்டரு, அங்கே இருக்கிற பப்ளிக் ரெசிடென்ஸு எல்லாம் வந்து என்னை ரிக்வெஸ்ட் பண்ணாங்க, இந்த மாதிரி ஸ்மார்ட் ஸ்கூலில் ஆகிட்டுருக்கு, ஆனாலும் வந்துட்டு இன்னும் என்னால் ரன் பண்ண முடியலன்னு. நான் அவங்களுக்கு ஒரு வாக்குறுதி கொடுத்தேன். அதாவது அடல் பிஹாரி வாஜ்பாயோட பிறந்தநாள் 101வது பிறந்தநாளை முன்னிட்டு இந்த மாதிரி ஸ்கூலுக்கு வந்துட்டு நான் ஹெல்ப் பண்ணி இன்வெர்டர் வாங்கி தரேன்னு சொல்லிட்டு. இதை ஏன் நான் சொல்ல வரேன்னா, இந்த மாதிரி பெருமைக்கு சொல்ல, நிறைய ஸ்கூல்ஸு, கவர்மெண்ட் ஸ்கூல்ஸு எல்லாமே அப்லிஃப்ட் ஆகின்னு இருக்குது. பப்ளிக் எல்லாமே வந்துட்டு கவர்மெண்ட் ஸ்கூல் சரியில்லைன்ட்டு ப்ரைவேட் ஸ்கூலுக்கு ஷிஃப்ட் ஆகினுக்கிறாங்க. அந்த மாதிரி நிலைமை ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு இதை தெரிவிக்கிறேன். உங்களால் முடிஞ்ச உதவி எங்கெங்கே கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் இருக்குதோ, சோஷியல் ஒர்க் பண்ணுறவங்க அவங்கவுங்க வார்டில் வந்துட்டு பண்ணணும்னு கேட்டுக்கிறேன்.